கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் எபிரேயர் 4வது அதிகாரத்துல முதல் வசனத்துல இருந்து ஒரு சில வசனங்கள் எடுத்து பார்ப்போம். இங்க என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா, இளைப்பாறுதலை குறித்து பேசப்பட்டிருக்கு. இளைப்பாறுதல் அப்படின்னு உடனே பரலோகத்தை குறித்து அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஒரு ரெஸ்டான லைஃபை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. இளைப்பாறுதலில் பிரவேசிக்கத்தக்க வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, அதுல ஒரு சிலர் பிரவேசிக்க முடியாம இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க அந்த வாக்குத்தத்த வசனத்தை எல்லாமே கேட்டாங்க. ஆனா கேட்டு அதை விசுவாசம் இல்லாதபடினால் கேட்டிருக்காங்க. அதனால அந்த வாக்குத்தத்தம் அவங்க வாழ்க்கையில நிறைவேறாததுனால அவங்க ரெஸ்டா இருக்க முடியல அப்படின்னு தான் சொல்லப்பட்டு இருக்குது. அந்த 4 விதமான நிலத்தை குறித்து மத்தியில சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு டைப்பான நிலம்னா இவ்விதமான மக்களா இருக்கிறாங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, இளைப்பாறுதல் சொன்னோன்னா பரலோகத்தை குறித்து இல்லை அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இதே அதிகாரத்துல நம்ம வாசிச்சு பார்த்தோம், தேவனை குறித்து ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. 6 நாள் தேவன் வேலை செய்தார், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இது நம்மளோட அன்றாட ரொட்டீன் லைஃப்பை பத்தி தான் சொல்லப்பட்டு இருக்குது. நம்ம டெய்லி எவ்வளவோ ப்ரெஷர்ஸ்களை நம்ம ஃபேஸ் பண்றோம். ஆனா ரெஸ்டே இல்லை அப்படிங்கும் பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தம், அதாவது ரெஸ்டான வாக்குத்தத்தம், நிறைய வாக்குத்தத்தங்கள் வேதத்துல கொடுக்கப்பட்டு இருக்குதுல்ல. நம்ம ரெஸ்டா இருக்கணும், சமாதானமா இருக்கணும் அப்படின்னு ஒரு சில வாக்குத்தத்தங்கள் இருக்கு. அந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து விசுவாசத்தோட தியானிங்க. உங்களோட வாழ்க்கையில இருக்கிற ப்ரெஷரான சுச்சுவேஷன் எல்லாம் மாறி போகும். நெருக்கத்திலிருந்து என்னை விசாலத்தில் கொண்டு வந்து வைத்தார் அப்படின்னு வார்த்தை சொல்லியிருக்கிறதுல இந்த மாதிரியான காரியங்கள் தான் அது எல்லாமே. இன்னும் ஒரு காரியமா இருந்தாலும் சரி, விசுவாசத்தோட அதுக்குரிய வாக்குத்தத்தத்தை எடுத்து நீங்க கேளுங்க, மெடிடேட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க அதை அனுபவிப்பீங்க. வார்த்தை சொன்னபடியே இளைப்பாறுதலில் பிரவேசிக்கத்தக்க வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்களை தியானிங்க, விசுவாசத்தோட தியானிங்க. நிச்சயமாகவே தேவன் உங்கள் வாழ்க்கைய இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கையா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ப்ரெஷரான வாழ்க்கை கிடையாது, நெருக்கமான வாழ்க்கை கிடையாது, ரெஸ்டான ஒரு பீஸான வாழ்க்கை. இளைப்பாறுதலில் பிரவேசிக்கத்தக்க அந்த வாழ்க்கையை உங்களுக்கு நிச்சயமாகவே அருளி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.